இது வந்து ஒரு oblique shock formula problem. A uniform supersonic stream, supersonicனு சொல்லிட்டாங்க, with M1 3.0, P1 1 atmosphere, T1 288 Kelvin encounters compression corner, which deflects the stream by an angle theta that is equal to 20 degree. Calculate the shock wave angle P2, T2, M2, P02 and T02 behind the shock wave. இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இப்படித்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த M1 P1ங்கிறதுலாம் இந்த நோட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இது அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வேர்டிங்ஸில் தான் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஒப்ளிக் ஷாக் முதல்ல வரைஞ்சிக்கும். முதல்ல ஒரு ஒப்ளிக் ஷாக். இந்த ஒப்ளிக் ஷாக்கு வந்து இது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது. இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வந்து இது வேவ் ஆங்கிள். இப்போ நாம் வந்து கேஸ் டேபிளில் இருக்கிற ஃபார்முலாஸை அப்படியே நோட் பண்ணிக்கணும். இப்போ இவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸை கேஸ் டேபிள்ஸில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறேன். ஸோ கேஸ் டேபிள்ஸில் பேஜ் நம்பர் 6க்கு போங்க. ஒப்ளிக் ஷாக்ஸ் இன் பர்ஃபெக்ட் கேஸ் பாயிண்ட் நம்பர் 5னு கொடுத்துருக்கோம். அந்த பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் இருக்கும். இந்த டயக்ராம், இந்த பாயிண்ட், இது இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிளை இந்த படத்தில், அதாவது கேஸ் டேபிள்ஸில் இருக்கிறதுல டெல்டான்னு நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் கேஸ் டேபிளில் இருக்கிறதையே நாம் ஃபாலோ பண்ணும். கேஸ் டேபிளில் இருக்கிறதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இது டெல்டா. இந்த ஷாக் ஆங்கிள் வந்து சிக்மா. இப்போது இங்கே டெல்டான்னு இருக்குல்ல டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், இந்த டீட்டாவுக்கு பதில் டெல்டா, இந்த சிக்மாவுக்கு பதில் இங்கே பீட்டா. இங்கே ஷாக் வேவ் ஆங்கிள் இங்கே பீட்டான்னு வரும், இங்கே சிக்மா. M1ங்கிறது இங்கே, M1ங்கிறது இப்படி ஆக்ட் ஆகும். இது M1 வந்து 3.0, M1 3.0 அதிலே இருக்கும். அந்த பேஜ் நம்பர் 6லேயே அது இருக்கும். அதுக்கப்புறம் M2 இப்படி டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். M2 இந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இந்த M2 வந்து என்னவாக இருக்குது தெரியாது, நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த P1ங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கிற ப்ரெஷர் வேல்யூ. ஸோ P1ங்கிறது 1 அட்மாஸ்பியரு, T1ங்கிறது 288 கெல்வின், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இல்லையா. டெல்டா இங்கே நம்ம டெல்டான்னு மாற்றிக்கிட்டோம், சிக்மா வேல்யூ. இப்போ இதெல்லாம் நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா, இதை எக்ஸுன்னும் இதை ஒய்ன்னும் எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா, அது மாதிரி. இப்போ MX வந்து இந்த பக்கம் இருக்கும், இது வந்து MX இப்படி இருக்கும். MY இந்த பக்கம் இருக்கும். அந்த வேல்யூஸு இந்த கேஸ் டேபிள்ஸில் பேஜ் நம்பர் 6ல் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த எக்ஸு ஒய்ங்கிறது நாம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ் ரீஜன்கிறதுனால இந்த எம்எக்ஸு இந்த எம்ஒய்ஏ இந்த விஷயங்களை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் ஷாக் டேபிள் யூஸ் பண்ணுவோம். இந்த சிக்மா டெல்டா இதை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நாம் ஒப்ளிக் ஷாக் வேவ் டேபிள் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நாம் ஐசென்ட்ரோபிக் டேபிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிறது நல்லா பார்த்துக்கணும். இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நாம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு, இதுக்குள்ளார நடக்கிற எல்லா கால்குலேஷன்ஸுக்கும் நாம் ஐசென்ட்ரோபிக் டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஐசென்ட்ரோபிக் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே 1.4 தான் காமா.
இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் P01 P1 இருக்குது, P01 வேணும்னா ஐசென்ட்ரோபிக் டேபிள் யூஸ் பண்ணணும். T1 இருக்குது, T01 யூஸ் பண்ணணும்னா ஐசென்ட்ரோபிக் டேபிள் யூஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் இந்த M1 தான் எடுத்துக்கணும். இந்த M1க்கு உள்ள வேல்யூஸ் தான் இங்கே எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் M2 வந்துருச்சுன்னா M2க்கு அப்புறம் P2 T2 இதெல்லாம் வருது இல்லையா, P2 T2 T02 இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்போ இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸை கால்குலேட் பண்ணணுன்னாலும் ஐசென்ட்ரோபிக் தான். இதுக்குள்ளார ரிலேஷன்ஸ், அதாவது P02 டிவைடட் பை P2 T02 டிவைடட் பை T2 இதுக்கும் ஐசென்ட்ரோபிக் டேபிள் தான் யூஸ் பண்ணணும். ஐசென்ட்ரோபிக் டேபிள் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல இந்த X Y இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நாம் நார்மல் ஷாக் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். நார்மல் ஷாக் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கேட்டகரிஸ் இருக்குல்ல, இந்த கேட்டகரி சிக்மா டெல்டா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒப்ளிக் ஷாக் வேவ் டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் 3 டேபிள்ஸும் யூஸ் பண்ணணும். ஐசென்ட்ரோபிக் டேபிளும் யூஸ் பண்ணணும், ஒப்ளிக் ஷாக் டேபிளும் யூஸ் பண்ணணும், நார்மல் ஷாக் டேபிளும் யூஸ் பண்ணணும். இந்த 3மே யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். எதையாவது ஒன்றை மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ M1 இருக்குதுன்னா ஐசென்ட்ரோபிக் டேபிளில் போனோம்னா P01 டிவைடட் பை P1 இல்லைன்னா P1 டிவைடட் பை P01 அது கிடைக்கும். இப்போ நாம் முதல்ல அதை நோட் பண்ணிக்குவோம். ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸு மார்க் நம்பர் 3 பேஜ் நம்பர் 37க்கு போனீங்கன்னா காமா 1.4க்கு மார்க் நம்பர் 3க்கு நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னு இங்கே நோட் பண்ணிக்கலாம். T டிவைடட் பை T0 T டிவைடட் பை T01 T டிவைடட் பை T01 அப்போ T1 டிவைடட் பை T01 அது என்ன வேல்யூ கிடச்சிருக்கு 0.357. P1 டிவைடட் பை P01 டிவைடட் பை P01 இது என்ன வேல்யூ கிடச்சிருக்கு 0.0272. அதுக்கப்புறம் A டிவைடட் பை A ஸ்டார் நம்மளுக்கு தேவைப்படாது, F டிவைடட் பை S ஸ்டாரும் தேவைப்படாது. அது மாதிரி M ஸ்டாரு கிரிட்டிக்கல் மார்க் நம்பர் அதுவும் இப்போதைக்கு தேவைப்படாது. இந்த 2 வேல்யூஸும் போதும். ஐசென்ட்ரோபிக் டேபிள்ஸ்லேருந்து இந்த 2 வேல்யூஸும் போதும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் P02 தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம், அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஒப்ளிக் ஷாக் டேபிளில் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா டெல்டா கொடுத்துருக்காங்க, சிக்மா கேட்டிருக்காங்க, டெல்டா கொடுத்துருக்காங்க, ஷாக் வேவ் ஆங்கிள் சிக்மா கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒப்ளிக் ஷாக் டேபிளுக்கு போகணும். ஒப்ளிக் ஷாக் டேபிளில் போய் பேஜ் நம்பர் 68 போங்க. 68 போனீங்கன்னா M1 3னா M1 3னா 68 பேஜ் நம்பர் 68க்கு போயிட்டு காமா 1.4 டெல்டா 20 ஒப்ளிக் ஷாக்ஸ் இன் பர்ஃபெக்ட் கேஸஸ் வேவ் ஆங்கிள்ஸ் ஃபார் கிவன் டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் M1 3.00க்கு சிக்மா வேல்யூ பாருங்கள் 37.75. இப்போ இதில் சிக்மா வேல்யூ நாம் கண்டுபிடிச்சிடலாம். 37.75 சிக்மா வேல்யூ கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த MXMOயை கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் M2க்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம இப்போ ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் பேஜ் நம்பர் 6க்கு போங்க. பேஜ் நம்பர் 6க்கு போயிட்டு, அதாவது கேஸ் டேபிள்ஸில், நான் பேஜ் நம்பர் சொல்கிறேன்னா கேஸ் டேபிள்ஸில் பேஜ் நம்பர் 6 இல்லை பேஜ் நம்பர் 7க்கு போங்க. பேஜ் நம்பர் 7க்கு போனீங்கன்னா இந்த வேல்யூஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு வேளை நீங்கள் இதை படிச்சிட்ருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்து படிச்சிட்டிங்கன்னா இந்த வேல்யூஸை நோட் பண்ணிக்கோங்க.
பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப இந்த வேல்யூஸு கீழே மறைஞ்சிரும், அதனால் சொல்கிறேன். இப்போது இதில் எம்எக்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எம்எக்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். எம்எக்ஸ் வேல்யூக்கு பேஜ் நம்பர் 7ல் M1 sin சிக்மான்னு கொடுத்துருப்பாங்க. M1 sin சிக்மா. M1 வேல்யூன்னா 3, சைனு சிக்மா வேல்யூ இப்போ தான் நம்ம எடுத்தோம் 37.75. இதை கால்குலேட் பண்ணோம்னா என்ன வேல்யூ கிடைக்குன்னா 1.84 கிடைக்கும். 1.84 கிடைக்கும். இப்போ எம்எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சா? எம்எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சுனாலே நார்மல் ஷாக் டேபிளுக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த எம்எக்ஸ் வேல்யூ 1.84க்கு எம்எக்ஸு 1.84க்கு நார்மல் ஷாக் டேபிளுக்கு போகணும். இப்போ நார்மல் ஷாக் டேபிளுக்கு போனோம்னா எம்எக்ஸு 1.84. ஸோ நார்மல் ஷாக் டேபிள் பேஜ் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஷாக் டேபிள் நார்மல் ஷாக் டேபிள் 1.84னா பேஜ் நம்பர் 53ல் இருக்குது. பேஜ் நம்பர் 53ல் எம்எக்ஸ் 1.84னா எம்ஒய் என்னவாக இருக்கும்? எம்ஒய் என்னவாக இருக்கும்? 0.608. அதுக்கப்புறம் பிஒய் டிவைடட் பை பிஎக்ஸ். பிஒய் இந்த நொட்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிஒய் டிவைடட் பை பிஎக்ஸுங்கிறது 3.781. எம்எக்ஸ் 1.84, எம்ஒய் வந்து 0.608, py divided by px 3.781, ty divided by tx, ty divided by txங்கிறது ty by txங்கிறது 1.562. அதுக்கப்புறம் p0y divided by p0x, p0y divided by p0x எல்லா வேல்யூமே முடிஞ்சால் எடுத்து எழுதிக்கோங்க, அது பெட்ரு. 0.795. p0y divided by px, p0y divided by px, p0y divided by px வந்து 4.855. இந்த வேல்யூஸு இதில் வந்துருச்சு. ஸோ 1.84ல் இவ்வளோ வேல்யூஸு நம்ம எடுத்துக்கலாம் நார்மல் ஷாக் டேபிள்லேருந்து. இந்த டேபிள்லேருந்து இந்த வேல்யூஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பிஒய்யை தனியாக கால்குலேட் பண்ணலாம், டிஒய்யை தனியாக கால்குலேட் பண்ணலாம், இது ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். அது என்னென்னா, இந்த ப்ரெஷரு டெம்பரேச்சரு இதெல்லாம் இங்கே இருக்கிற வேல்யூவும் இங்கே இருக்கிற வேல்யூவும் ஒன்றா தான் இருக்கும். இது எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அதனால் இந்த பிஎக்ஸ் வேல்யூக்கு இந்த P1 வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கலாம், டிஎக்ஸ் வேல்யூக்கு இந்த T1 வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஐசென்ட்ரோபிக் டேபிள்களை பார்க்குறப்போ 3க்கு தான் பார்க்கணுமே தவிர இந்த வேல்யூஸை இதுக்கு தான் கால்குலேட் பண்ணணுமே தவிர இந்த வேல்யூக்கு கால்குலேட் பண்ணிடக்கூடாது. பெரும்பாலும் இந்த தப்பை பண்ணுவாங்க. எம்எக்ஸ் வேல்யூக்கு இந்த வேல்யூவுக்கு ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோவை கால்குலேட் பண்ணுவாங்க, அது தப்பு. நார்மல் ஷாக் வேவில் தான் இந்த ரிலேஷன்ஸ் வரும். ஐசென்ட்ரோபிக் டேபிள்ஸில் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த M1 வேல்யூ இந்த M2 வேல்யூ தான் யூஸ் பண்ணுவாங்க. MY MXங்கிறது இன்டர்மீடியேட்டாக வர்றது. இதை வந்து ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த P1 T1 இதில் PX TXன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது கரெக்டு தான். ஸோ py divided by px 3. py divided by px 3.781. இப்போ இதிலிருந்து py கால்குலேட் பண்ணோன்னா px மல்டிப்ளைட் பை 3.781ன்னு எழுதலாம். px வேல்யூ நம்மளுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க 1 அட்மாஸ்பியர். 1 அட்மாஸ்பியர் மல்டிப்ளைட் பை 3.781ங்கிறப்போ
சேம் 3.781 அட்மாஸ்பியரே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ PY நம்மளுக்கு 3.781 கிடச்சிரும். அதே மாதிரி TY பார்த்தோன்னா TY டிவைடட் பை TX அது என்ன வருது 1.562. இதிலிருந்து TYயை கால்குலேட் பண்ணணும்னா TX மல்டிப்ளைட் பை 1.562 இப்படி நம்ம எடுத்துக்கலாம். TX வேல்யூ நம்மளுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம்லேயே கொடுத்துருப்பாங்க. 288 கெல்வின் வரும். 288 இன்ட்டு 1.562 இந்த வேல்யூ நம்மளுக்கு TY வேல்யூ என்ன கிடைக்குன்னா 449.9 449.9 கெல்வின் கிடச்சிருக்கு. ஓகேயா? அடுத்தது P0y டிவைடட் பை PX, P0x இருக்குது, P0y டிவைடட் பை PX இருக்குது. அடுத்து P0y வந்து நம்ம எடுக்கிறோம். P0y வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது P02 கணக்கில் சொல்லியிருக்குது P02, இங்கே P0yன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு P0y டிவைடட் பை P0x ஒரு டேர்மு, P0x டிவைடட் பை PX இன்னொரு டேர்மு PX. இப்போது P0y கால்குலேட் பண்ணுறப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், P0y நமக்கு கிடச்சிரும். இந்த P0y டிவைடட் பை P0xங்கிறது இங்கே இருக்குது 0.795. P0x டிவைடட் பை PXங்கிறது இங்கே இருக்குது 4.855. அதுக்கப்புறம் PX வேல்யூ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 1 அட்மாஸ்பியர். இதை கால்குலேட் பண்ணால் தப்புன்ட்டேன் பார்த்தியா? இப்போது P0y டிவைடட் பை P0x இந்த வேல்யூ கரெக்டு. P0x டிவைடட் பை PX இது P0y டிவைடட் பை PX. P0x டிவைடட் பை PX இங்கே இருக்குது, இதுதான் இது வந்து PX டிவைடட் பை P0x இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 0.0272 இந்த வேல்யூ. இதே மிஸ்டேக்கு நீங்கள் எக்ஸாம்லேயும் பண்ணிடாதீங்க. அப்போ P0x டிவைடட் பை PX அப்படிங்கிறதுக்கு இது 1 டிவைடட் பைன்னு வரும். அப்போ இதை வந்து இந்த மாதிரி போட்டால் தப்பாக தான் ஆன்சர் வரும். ஸோ P0y டிவைடட் பை P0xங்கிறது 0.795. இது 1 டிவைடட் பை PX டிவைடட் பை P0xன்னு எழுதிக்கலாம். இப்போது PX இப்போது 0.795 மல்டிப்ளைட் பை 1 டிவைடட் பை PX டிவைடட் பை P0x. நோட்டேஷனை மாற்றி போட்டுறாதீங்க. PX டிவைடட் பை P0x இந்த ஃபார்முலா வரும் 0.0272. அதை இங்கே போட்டுக்கோங்க 0.0272 மல்டிப்ளைட் பை PX 1 அட்மாஸ்பியர். இப்போது 0.795 0.0272 இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 29.22 அட்மாஸ்பியர் கிடைக்கும். இதுதான் P0y, அதாவது கணக்கில் கேட்டுக்கப்படி P02. அடுத்தது T0y கால்குலேட் பண்ணுறதுக்கு T0y கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே இந்த டோட்டல் டெம்பரேச்சர் மட்டும் மாறாது. இந்த ஷாக் வேவில் இதில் T01 இருந்ததுன்னா T0xும் இதில் T0yயும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ T0x நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதே T0yயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ T0x கால்குலேட் பண்ணாலும் T0yயை கால்குலேட் பண்ணாலும் ஒன்று தான். இப்போ T0xை கால்குலேட் பண்ணால் T0x டிவைடட் பை TX மல்டிப்ளைட் பை TXன்னு எழுதலாமா? T0x டிவைடட் பை TX இங்கே இருக்குது, இங்கே T0x டிவைடட் பை TX இதோடைய தலைகீழி வரும்.
இப்போ ரிவர்ஸில் வரும் 1/357 அப்படி வரும் 0.357. இது வந்து 1/0.357. டிஎக்ஸ் வேல்யூ என்ன 288. இது என்ன வருதுன்னா 806.7 கெல்வின். இப்போ இதுதான் T02, இதுதான் P02. அது மாதிரி இதுதான் PY தான் P2, TY தான் T2. இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொஞ்சம் பாருங்கள். P2 கால்குலேட் பண்ணியாச்சா, T2 கால்குலேட் பண்ணியாச்சா, M2 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, M2 வந்துருச்சா, P02 வந்துருச்சா, T02 வந்துருச்சா, ஷாக் வேவ் முடிஞ்சு. ஸோ இதுதான் ஒப்ளிக் ஷாக்கில் கால்குலேஷன் பண்ணுற ப்ரொசீஜர். எல்லாமே இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப லெத்தாஜிக்காக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஆன்சர் வராது. இப்போ நானே தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்தேன் இல்லையா, இந்த வேல்யூஸை அந்த நொட்டேஷன்ஸை கரெக்டாக நோட் பண்ணுங்கள், கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸாக பண்ணாதீங்க.